السلام عليكم ورحمة الله وتعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد وقال الله تعالى الذين جاهدوا فينا لنهدينهم سبلنا وقال رسول الله صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات أو كما قال عليه الصلاة والسلام. அன்பர்களே, பொதுவாகவே இன்றைக்கு மனிதனுடைய ஒரு நிலை என்ன ஆகிவிட்டது என்று சொன்னால், பொதுவாகவே மனிதனால் பிறக்கப்பட்ட ஒவ்வொரு நபரும் ஒரு விஷயத்தின் மீதோ அல்லது ஒரு செயலின் மீதோ அவர் ஆசைப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். எனக்கு டாக்டர் ஆகணும், எனக்கு இன்ஜினியர் ஆகணும், எனக்கு ஹஜ்ரத் ஆகணும், ஆலிம் ஆகணும், எனக்கு ஹாஃபிஸ் ஆகணும் அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு ஆம்பிஷன் இருக்கும் எல்லாருக்கும். ஆனா இன்றைக்கு மனிதர்களுடைய நிலை எப்படி இருக்குன்னா, நான் ஆசைப்படக்கூடிய எல்லா செயல்களும் விஷயங்களும் எனக்கு ஈஸியாவே கிடைச்சிடணும், நான் அதுக்கு எந்த ஒரு முயற்சியும் செய்யக்கூடாது, அதான் என் முயற்சி மேலாப்புல கொஞ்சம் கொஞ்சம் முயற்சி செய்யணும், அதுக்கு பலன் அதிகமா இருக்கணும் என்று இன்றைக்கு இருக்கக்கூடிய மனிதர்களின் நிலை ஆகிவிட்ட நண்பர்களே. அதற்குதான் அவ்வாறு முயற்சி இல்லாமல் நீங்கள் ஆசைப்பட்டதை அடைந்து கொண்டால் அது ஒருபோதும் நிலையானது கிடையாது. ஒரு மனிதன் அவன் முயற்சி செய்கிறான் என்றால் அவன் துன்பங்களையும் தடைகளையும் எதிர்ப்புகளையும் இதை போன்ற அவன் சமூகத்தில் உள்ள அனைத்தையும் அவன் கையாள வேண்டும் நண்பர்களே. அப்படி அவன் கையாளுவதற்கு அவனுக்கு சில ஆயுதங்கள் தேவை. ஒரு முயற்சி செய்யக்கூடியவனுக்கு ஒரு 5 ஆயுதங்களை கிதாபிலே பதிவு செய்கிறார்கள். முதலாவது, முயற்சி செய்யக்கூடியவன்ல முதலாவதாக இருக்கக்கூடிய விஷயம் பொறுமை. ஒருத்த முயற்சி செய்கிறான், இன்றைக்கு மனிதரிடம் அதிகமாக இருக்கக்கூடிய குறை இதுதான். நான் முயற்சி செய்வேன், முயற்சி செஞ்சோனே எனக்கு பலன் வந்துடணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவர்கள் மனிதர்கள் இருக்கிறார்கள். ஒரு உதாரணம், சின்னதா ஒரு உதாரணம் சொல்லி விளக்குறேன். உதாரணத்துக்கு ஒருவர் ஒரு மல்லிகை கடையை ஓபன் செய்கிறார், செஞ்சுட்டு அந்த அன்னைக்கு வியாபாரம் செய்யறாரு. பொதுவாகவே ஒரு புதிதாக ஒரு கடைக்கு நம்ம போனோம்னா அந்த கடையில போய் நம்ம மாச சாமானம் வாங்க மாட்டோம். இந்த மாதத்துக்கு என் வீட்டுக்கு தேவையான செலவை அந்த கடையில போய் வாங்க மாட்டோம். ஃபர்ஸ்ட் சும்மா கொஞ்சோண்டு பொருள் தான் நம்ம போய் வாங்குவோம். இந்த மாதிரி ஒரு நாளைக்கு நிறைய நபர்கள் ஒரு கடையில பொருள்களை வியாபாரம் செய்துட்டு போயிட்டாங்க. அவர் நைட்டு உட்கார்ந்து கணக்கெடுக்கிறாரு. ஒரு 10 நாள் ஆச்சு, ஒரு 10 நாள் வியாபாரம் செய்யறாரு. கணக்கெடுக்கும் போது அவருக்கு எந்த ஒரு லாபமுமே அவருக்கு கிடைக்கல. நஷ்டமும் நான் அவ்வளவு இல்லை, கொஞ்சம் நஷ்டமாயிருக்கு. அவருக்கு உடனே அவருக்கு கோவம் வந்துருச்சு, பொறுமை இல்லை. என்ன பண்ணிட்டாரு, அடுத்து உடனே அந்த கடையை எடுத்து முட்டு அவர் போயிட்டாரு. இந்த முயற்சி செஞ்சா எனக்கு பலனே கிடைக்கல, நான் எதுக்கு மறுபடியும் இந்த கடையை வச்சு அப்படின்னு போயிட்டாரு. அடுத்து அதே கடைக்கு வேற ஒரு நபர், அந்த நபர் கடையில விற்பனை செய்யறாரு. ஆனா வியாபாரிகளுக்கு இந்த கடை மாறி இருக்கு அப்படின்னு தெரியல. முன்னாடி அவர்கிட்ட வாங்கினவங்க எல்லாம் சரி பரவாயில்ல, இவர்கிட்ட ரேட் எல்லாம் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வாங்குறாங்க. வாங்கும் போது அந்த இரண்டாவதாக கடை போட்டவருக்கு நிறைய லாபம் கிடைத்தது. இப்பொழுது முன்னாடியாக வியாபாரம் செய்தவர் தனது முயற்சியில் பொறுமை காத்து நல்லபடியாக அந்த கடையை நடத்தி வந்திருந்தால் கண்டிப்பாக அவர் தன்னுடைய வியாபாரத்தில் லாபம் பெற்றிருப்பார் என்பர்களே. இந்த இடத்துல அவர் முயற்சியை விற்றதற்கு காரணம் என்ன? அவரிடம் பொறுமை இல்லை. இரண்டாவதாக மன அமைதி. எந்த ஒரு செயல்களை எடுத்துக்கொண்டாலும் அப்படியே டமால் டுபில் அப்படி நம்மளாம் போயிடக்கூடாது. இன்னைக்கே நான் எல்லாத்தையும் செஞ்சிடும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஒரு மன அமைதிக்கு நம்ம வரணும். மூன்றாவதாக எந்த ஒரு நிலையிலையுமே மனம் தளர்ந்து விடக்கூடாது. பழமொழி வெற்றிதான் தோல்விக்கு, தோல்விதான் வெற்றிக்கு முதல் படி என்று. அந்த மாதிரி ஒரு முயற்சி செய்றீங்க, முயற்சி செய்யும் பொழுது ஒரு தோல்வி ஏற்படலாம். அந்த ஏற்படுவதின் காரணமாக மனத்தாழ்வு ஏற்பட்டக்கூடாது. என்ன எனக்கு மட்டும் இந்த மாதிரி முயற்சி செஞ்சுட்டே இருக்கிறேன்,
ஆனா எனக்கு என்ன ஆயிடுது, இந்த மாதிரி தடையாயிட்டே இருக்கு, முயற்சிக்கான பலன் கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு மனத்தாழ்வு அடைந்து விடக்கூடாது நண்பர்களே. ஐந்தாவதாக நான்காவதாக அந்த மனிதருக்கு சுறுசுறுப்பு இருக்க வேண்டும். சுறுசுறுப்பு என்றால் அந்த முயற்சியில் வேகம் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அந்த முயற்சியில் சுறுசுறுப்பு, ஒரு உற்சாகம் இருக்க வேண்டும் அந்த நபரிடம். அப்போதான் அந்த முயற்சி வெற்றி பெறும் நண்பர்களே. ஐந்தாவதாக அந்த மனிதருக்கு கவனம் இருக்க வேண்டும். ஏதோ நான் முயற்சி செஞ்சுட்டேன் அப்படியே அந்த முயற்சி நடந்துட்டு இருக்கும் போதே கவனம் இல்லாம அதை அப்படியே விட்டுறக்கூடாது. அதை கவனம் எடுத்து செய்ய வேண்டும். எனவே இந்த 5 விஷயங்களும் ஒரு முயற்சி செய்யக்கூடிய ஒரு மனிதனிடம் இருந்தால் கண்டிப்பாக அவருடைய முயற்சி, அதான் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. இந்த விடாமுயற்சி, இந்த முயற்சிக்கு நம்ம எடுக்கக்கூடிய 5 ஆயுதங்கள்: பொறுமை, மன அமைதி, நிலை குலையாமல் இருப்பது, சுறுசுறுப்பாக இருப்பது, கவனமாக இருப்பது நண்பர்கள். அதே போன்று ஒரு முயற்சி செய்யக்கூடியவனுக்கு இருக்கக்கூடாத தன்மைகள் ஆயுதங்கள். முதலாவது சோம்பேறித்தனம். இன்றைக்கு அந்த சோம்பேறித்தனத்தின் காரணமாகத்தான் யாரும் முயற்சி செய்வதில்லை என்பவர்கள். இரண்டாவதாக மனத்தளர்ச்சி. மூன்றாவதாக திறனில் நம்பிக்கை இல்லாமல் இருப்பது. திறனில் நம்பிக்கை இல்லாமல் இருப்பது என்றால், ஒரு நபருக்கு, ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு திறமை உண்டு நண்பர்களே. ஆனால் அந்த திறமையை அவன் எடுத்து சரியாக நடத்துகிறானா என்பதுதான் கவனிக்க வேண்டும். அதில் அவன் முயற்சி செய்கிறானா என்று பார்த்தால் அதில் குறைவுதான். அவனுக்கே அவனுடைய திறமையின் மீது ஒரு நம்பிக்கை இல்லை. நான் இந்த மாதிரி பெயிண்டிங் பண்ணேன்னா, இந்த மாதிரி நான் இந்த ஒரு வேலையில நான் ஈடுபட்டேன்னா அந்த வேலையில அவனுக்கு திறமை இருக்கும். இருந்தாலும் அவனுக்கு நம்பிக்கை இல்லை. இந்த வேலைக்கு போனா சரியா இருக்குமா, முயற்சி பண்ணலாமா அப்படின்னு அந்த நம்பிக்கை இல்லைன்னா அவனால முயற்சி செய்ய முடியாது அந்த வேலையில. நான்காவதாக அடுத்தவர்களை பார்த்து பொறாமை கொள்ளக்கூடாது. அவ்வாறு பொறாமை கொள்வதின் காரணமாக நாம் மேல் சொன்ன இந்த 5 ஆயுதங்கள் சொன்னோம்னா 5, அந்த 5மே அவன்கிட்ட போயிடும். ஐந்தாவதாக அதிகமாக உற்சாகப்படுவது, அதிகமாக சந்தோஷப்படுவது. ஏதாவது ஒரு சின்னதா நடந்தாலே இப்படி தலையில தூக்கி வச்சுட்டு ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்லி ரொம்ப அதிகமாக சந்தோஷப்படுவது. இவ்வாறு அதிகமாக சந்தோஷப்படுவது தனது முயற்சியை தாழ்வடைய செய்யும் நண்பர்களே. கடைசியாக ஒரு தீர்மானம் இல்லாமல் ஒரு முடிவை எடுப்பது. ஒரு முயற்சி செய்யக்கூடியவன் ஒரு தீர்மானம், ஏதோ ஒண்ணு எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்ட்டு அவனுடைய முயற்சியில அவன் எந்த ஒரு தீர்மானமே இல்லாம, ஒரு பிளான் இல்லாம அவன் அப்படியே நான் முயற்சி செய்யறேன் ஆனா அவன்கிட்ட ஒரு பிளானே இல்லை. அவ்வாறு எடுக்கக்கூடிய முயற்சிகளும் வீணாகிவிடும் நண்பர்களே. அல்லாஹ் தஆலா தன் திருமறையில் கூறி காண்பான், இன்சான் இல்லா மாசா. சூரத்துல் நஜ்மிலே இந்த ஆயத்து பதிவு செய்யப்படுகிறது. நிச்சயமாக மனிதன் அடைவதே கிடையாது, இல்லா மாசா, அவன் முயற்சி செய்தே தவிர. அல்லாஹ் தஆலா தன் திருமறையில ஒரு மனிதன் ஒரு செயலையோ எந்த ஒரு நன்மையான காரியங்களையோ அவன் அடைய வேண்டும் என்றால் இல்லா மாசா, அவன் முயற்சி செய்தாலே தவிர அவனால் அடைய முடியும். அதே போன்று இன்னொரு திருமறையில் அல்லாஹ் தஆலா கூறினா, வல்லதீன ஜாஹது ஃபீனா வ நஹ்தியன்னஹும் சுபுலனா. இந்த தீனில் யார் முயற்சி செய்கிறார்களோ, நாம் இந்த தீன்ல முயற்சி செய்கிறோமோ அவர்களுக்கு நாம் நம்மிலே இந்த தீன்ல யார் முயற்சி இருக்கிறதோ லனஹ்தியன்னஹும் சுபுலனா, அவர்களுக்கு நாம் நேர்வழி காட்டுகிறோம் என்று அல்லாஹ் தஆலா தன் திருமறையில் கூறி காண்பிக்கிறான் நண்பர்களே. அதே போன்று நாம் எந்த அளவுக்கு இல்முக்காக வேண்டி இமாம்கள் முயற்சி செய்திருக்கிறார்கள் என்று பார்க்க வேண்டும். இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் முயற்சி செய்து அவர்களுக்கு திடீர்னு ஒரு மனத்தாழ்வு ஏற்பட்டது. நேரா வெளியே வராங்க, ஒரு கல்லு மேல போய் உட்கார்றாங்க. அப்ப அங்க உட்காரும் பொழுது இந்த எறும்புகள்லாம் அந்த ஒரு பாறை கல்ல அப்படியே ஒரு லைன் மாதிரி அப்படியே ஊன்று அப்படியே போயிட்டு இருக்கு.
அப்ப அந்த எறும்பு போன அந்த கல்லை பார்த்தா அந்த எறும்பு அந்த இடத்துல நடந்து நடந்து அந்த கல்லிலேயே ஒரு விரிசல் ஏற்பட்ட மாதிரி இருக்கு. அது நடந்ததுக்கான ஒரு அடையாளம் இருக்கு. அப்ப இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹி அவங்க வந்து யோசிச்சாங்க, இந்த மாதிரி ஒரு இத்துணூன் எறும்பு, அதுக்கு இத்துணூன் ஒரு காலு, அந்த காலை வச்சு இது வந்து அந்த கல்லு நடக்கும்போது அந்த கல்லே தேயுதுன்னா, நாம் முயற்சி விடாமல் நாம் முயற்சி செய்தோம் என்றால் நாம் வெற்றி பெற முடியாதா என்று இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹி யோசித்தார்கள் நண்பர்களே. அதே போன்று இன்னைக்கு நாம் அனைவரும் புகாரியுடைய ஹதீஸ் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸை புகாரி ஷரீஃபில் படிக்கக்கூடியவர்களாக இருக்கிறவங்க. புகாரி ரஹ்மத்துல்லாஹி, புகாரி எழுத முசன்னிப் அவர்கள் அப்படியே ஒரே நேரத்துல உட்காந்து எல்லா ஹதீஸையும் எழுதி முடிக்கல. அவர்கள் ஒவ்வொரு ஹதீஸுக்கும் அவர்கள் முயற்சி செய்தார்கள், இஜ்திஹாத் செய்தார்கள். ஒரு ஹதீஸ் இந்த மாதிரி அங்க ஒரு தூரமான ஒரு நபர்கிட்ட வந்து இந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி ஹதீஸ் இருக்கிறதா என்றால் அவர்கள் பிரயாணம் செய்து அங்க போவாங்க. ஒரு 2 நாள் ஆகட்டும் 3 நாள் ஆகட்டும் போவாங்க. அந்த மாதிரிதான் ஒரு தடவை ஒரு நபரிடம் இந்த மாதிரி பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் இருக்கு அப்படின்னோட புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பிரயாணம் செய்து போறாங்க. போனோட அவர்கிட்ட போய் இந்த மாதிரி ஹதீஸ் கேட்கறாங்க. அவங்களும் ஹதீஸ் சொல்றாங்க. ஹதீஸ் சொல்லிட்டு அந்த நபர் வந்து குதிரையை வளர்த்தக்கூடியவரா இருக்காங்க. அப்ப அந்த குதிரையை வந்து இந்த சைடு புல்லு இருக்கிற மாதிரி இப்ப நம்ம குழந்தைங்க எல்லாம் கைக்குள்ள முட்டாய் இல்லாம முட்டாய் தரம் அப்படின்னு அந்த மாதிரி அவர் வந்து தன்னுடைய குதிரைய அவர் ஏமாத்துறாரு. இந்த மாதிரி பார்த்துட்டு இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி யோசிச்சாங்க, இந்த மாதிரி 5 அறிவு உள்ள மிருகத்தையே இவர் ஏமாத்துறாருன்னா அப்ப என்னை இவர் ஏமாத்துவார் நான் எப்படி நம்பலாம் அப்படின்னு அவங்க யோசிச்சு அந்த ஹதீஸ வந்து அவங்க எடுத்துக்கொள்ளவே இல்லை. ஆனா அந்த ஹதீஸ் அவங்க பட்ட கஷ்டம் 2 நாள். நம்மளா இன்னைக்கு ஏதாவது 2 நாள் பிரயாணம் பண்ணா பஸ்ல போறோம், உட்காந்துட்டு போயிடுறோம். ஆனா அன்றைக்கு அந்த மாதிரிலாம் அவங்களுக்கு ஒன்றும் பிரயாணம் செய்ய முடியாது. ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த மாதிரி போய் நின்று அப்பயும் ஒரு ஹதீஸ் சொல்லி அதுலயும் அவங்களுக்கு என்னது இந்த மாதிரி அவர் சரியில்லாதனால அந்த ஹதீஸை எடுக்கல. அப்ப அவர்கள் எந்த அளவுக்கு முயற்சி செய்ததின் காரணமாக தான் இன்றைக்கு வரை நாம் அவர் எழுதி அந்த புகாரி ஷரீஃபை நாம் ஓதக்கூடியவராக இருக்கிறோம் நண்பர்களே. எந்த ஒரு செயலை எடுத்துக்கொண்டாலும் சரி, உதாரணத்துக்காக இந்த துனியாவில் தாமஸ் ஆல்வார் எடிசன், இப்ப நம்ம இந்த லைட்ல எல்லாம் இந்த உட்கார்ந்துருக்கோமே, அவர் வந்து கிட்டத்தட்ட லைட்டு தயாரிக்கும் பொழுது 10,000 தடவை அவர் முயற்சி செஞ்சு தோத்து போயிருக்காரு. அவர் பாட்டு ஒரு ஃபார்முலா படி இந்த லைட் எரிய வைக்கிறதுக்கு அப்படின்னு ட்ரை பண்ணுவார். ஒவ்வொரு தடவையும் தோல்வி. இந்த மாதிரி பல 1000 தடவை தோல்வி அடைந்தும் அவர் கடைசியில் வெற்றி பெற்றார். அவர் மட்டும் ஒரு 100 தடவை என்னால எல்லாருக்கும் பண்ண முடியாதுப்பா அப்படின்னா இன்றைக்கு நாம இந்த லைட்டுக்கு முன்னாடி நம்ம உட்கார்ந்துருப்போமா? எனவே நண்பர்களே, எந்த ஒரு செயலை நாம் விரும்பக்கூடிய செயலை நாம் முயற்சி செய்தாலே தவிர அது நமக்கு கிடைக்கும். அப்படி இல்லை எனக்கு கிடைச்சது அப்படின்னா அது என்னைக்குமே நிலைக்காத நண்பர்களே. ஆகவே நாம் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அதில் நாம் முயற்சி செய்து பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கு தந்தல் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ தஆலா வபரகாத்துஹு.